இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த எகிப்தியர் இவர்களை எவ்வளவு ஒட்டிக்கினார்களோ அதற்கு மிஞ்சி அவர்கள் பெருகி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய அந்த கொடுமை இஸ்ரவேல் புத்திரரால தாங்கி கொள்ள முடியல. அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, அவ்வளவு சித்திரவதை பண்றாங்க. ஏன்னா இவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க. தேவ புள்ள பெருகிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லிட்டார். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைய பார்த்து சொல்றார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். தேவ பிள்ளைகளுடைய பெருக்கத்தை பிசாசு தடுக்க முடியாது, மனுஷ வல்லமைகளும் தடுக்கவே முடியாது. இப்படிதான் அவர்கள் மிகவும் திரளாய் பெருகிட்டு வர்றாங்க. இப்ப பார்வோனுடைய இருதயத்துல பயங்கரமா இவர்களை குறித்த பயம் வந்ததுனால ஒட்டுமையா வேலை வாங்க சொல்றான், கொடுமையா வேலை வாங்குறாங்க. இப்பதான் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. ஆசீர்வாதம் வேணும்னா பாடு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். இதுக்கு மத்தியில தான் ஆண்டவரை நோக்கி நம்ம முறையிடுதல் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. பிரச்சனையே இல்லை, பாடுகளே இல்லை, போராட்டமே இல்லை அப்படின்னா நம்ம ஜெபம் நார்மலா தான் போயிட்டே இருக்கும். நன்றி ஆண்டவரே, எனக்கு அதை தந்தீரே, இதை தந்தீரே, அழகா கொண்டு வர்றீரே, உமக்கு நன்றி பாண்டி சொல்லும். திடீர்னு ஒரு நாள் ஒரு யுத்தம் நடக்கும் பாருங்க, அப்பதான் ஜெபம் கூடும், இருதயம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏசு ஏசு ஏசு. அது வரைக்கும் ஆலேனா என்ன தெரியாது, இப்பதான் ஆலேனா என்ன தெரிய ஆரம்பிக்கும். இதே போலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த உபத்திரவம் அதிகரிச்சோன்னு தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த உபத்திரவத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டது உண்மையா இருந்ததுனால அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பதான் மோசேங்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் இவங்க இவ்வளவு உபத்திரப்படுவாங்க, என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, இவர்களுடைய முறையீடுதல் என் சமூகத்துல வரும், இவங்களை எல்லாம் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் அனுப்புன்னு எல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் மோசே பிறந்த காலத்துல எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியில போடுறதுக்கு பார்வோன்னு சொல்லிட்டாரு. பறக்கிற ஆண் பிள்ளைன்னா நீ நதியில போட்டுரு. ஏன் தெரியுமா? இது கதை ரொம்ப பெருசு, சொன்னா போயிரும். ஆனா சரி, ஷார்ட்டா வந்துடும். சரியா? ஏசப்பா நல்லவரு, ரொம்ப நல்லவரு. சரி, மருத்துவச்சிகள் பாதுகாத்துட்டாங்க. இப்போ பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டு இருக்குது. மோசே பார்வோன் பார்த்தாரு. இப்போ சொல்றாரு, உன் வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்தா நதியில போடணும், பொம்பளை பிள்ளை பிறந்தா நீ வளர்த்துக்க. சரியா? இப்படிதான் பாதுகாக்கப்பட்ட மனிதன் தான், குழந்தை தான் மோசே. ஹல்லேலூயா. நான் அதுவும் பார்த்தேன். அந்த மோசேக்கு மோசேனுடைய தாய் பேர் வைக்கல, பார்வோன் குமாரத்தி தான் இவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசேன்னு பேர் வைக்கிறா பாருங்க. என்ன நல்ல தகப்பேன்னு. இப்ப பாருங்க, அந்த மோசே பறந்து அந்த தாய் 3 மாசம் ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிறாங்க. இப்போ பாதுகாக்க முடியாம ஒரு நாணல் பட்டியில வச்சு நதி ஓரத்துல கொண்டு வச்சுட்டாங்க. எந்த பார்வன் சட்டத்தை போட்டாரோ அதே பார்வனுடைய குமாரத்தை கையில அந்த புள்ள கிடைச்சிட்டு அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு பாருங்க, அந்த மோசனுடைய சகோதரி மிரியாம் ஒளிச்சிருந்த பார்த்து அழகா வந்து கேட்கறாங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்கறது இருக்கு, ஒரு எபிரேய ஸ்திரியை கூட்டிட்டு வரட்டுமா? ஏசு நல்லவர், ஏசு பெரியவர். ஏன் தெரியுமா? பார்வோன் குமாரத்துக்கு தெரிஞ்சிட்டு இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று. ஹல்லேலூயா. அப்ப இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்கணும்னா எபிரேய ஸ்திரீகளில் ஒருத்தி தேவை. கரெக்டா ஆண்டவர் செய்யறாரு பாருங்க. மோசைய 3 மாதம் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்ச அந்த தாய்க்கு இப்போ பாருங்க அந்த குழந்தைய ஆண்டவர் கையில கொடுத்து நீ சந்தோஷமா வளர்த்துக்கன்னு சொல்லி பணமும் சம்பளமும் கிடைக்க வச்சுட்டாரு. பார்வோன் வீட்டில இருந்து மோசையின் தாய்க்கு சம்பளத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. நல்ல கைகளை தட்டி, எவ்வளவு வல்லமை இல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமென். சாதாரணமானவர். ஹல்லேலூயா. ஒரு யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர். இப்ப நான் ஒளிச்சா வளர்த்துருப்பாங்க, என்ன கம்பீரமா சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க பாரு. இதுதான் உன் சகோதரர்கள் எவ்வளவு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சொல்லி சொல்லி வளர்த்து மாசந்தோறும் பார்வோனுடைய வீட்டுக்குள்ள இருந்து மோசையின் தாய்க்கு கையில சம்பளம் வரனா சின்னதா வந்திருக்கும், சின்னதா கிடைச்சிருக்கும். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இவர் பயங்கரமானவர். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில மீட்கப்பட்டாச்சு, வெளியில கொண்டு வராரு. எகிப்திலிருந்து வெளியில வந்தவங்க பரம கானானுக்கு நேராய் வழி நடத்தப்படணும். அப்ப இடையிடைய ஆண்டவர் சும்மா உடல அவர்களை பெருக செஞ்சுட்டே போறாரு, பெருக்கமா மாத்திட்டே போறாரு. ஆண்டவர் கீழ்ப்படியாத எல்லாம் செத்து மடிஞ்சிட்டே இருக்குது. ஆண்டவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் நன்மைகளை சுதந்திரிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா அந்த எகிப்தை விட்டு வெளியில வந்து கானானுக்கு நேரம் அவங்க சேர்றதுக்கு முன்னாடி நிறைய இடங்களை சுதந்திரிச்சுட்டாங்க. நிறைய தடைகள் வருது. கானானுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நிறைய தடை வருது. செங்கடல் வந்துட்டு என்னெல்லாமோ வந்துட்டே இருக்கு. எல்லாத்தையும் உடைச்சி 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 தள்ளினாங்க.
எரிகோ வருது, எரிகோ உடைச்சாங்க, உள்ள இருக்கிறதெல்லாம் சுதந்திரிச்சாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, என்னெல்லாமோ வந்துட்டே இருக்கு, எல்லாத்தையும் உடைச்சு போறாங்க. போய் கானானுக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நுழைந்தார்கள், போய் சேர்ந்தார்கள். எவ்வளவு சந்தோஷம்! என்ன கீழ்ப்படியாதவங்க வழியில அழிஞ்சிட்டாங்களாம், கீழ்ப்படிஞ்சவர்கள் பரம கானானுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்லா மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். இன்னைக்கு பார்க்க வரோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது 3 காரியம் குறுக்கிடுச்சு. செங்கடல் குறுக்கிட்டு, ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா வந்துட்டே இருக்கிறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள போயிடலாம், நம்ம கஷ்டம் எல்லாம் மாறிட்டு சந்தோஷமா வந்துட்டே இருக்கிறாங்க. கொள்ளை பொன்னையும் வெள்ளியும் நிறைய ஆஸ்திகளை சுதந்திரித்தவங்களா தான் வெளியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. பிறக்கமா மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்போ முதலாவது வருகிறது செங்கடல். செங்கடல் அப்படின்னா வழியே தெரியல அவங்களுக்கு. முன்னாடி பார்த்தா அழிஞ்சிருவோம், கடலுக்குள்ள யாராவது போக முடியுமா? கடல்ல பெரிய கடலா செங்கடல் இருக்குது. இந்த கடலுக்குள்ள போனோம்னா சேனையெல்லாம் அழிஞ்சிரும். லட்சக்கணக்கான ஜனங்களோடு மோசே வந்துட்டே இருக்கிறாரு. எல்லாம் ஆண்டு அழிஞ்சிரும். பின்னாடி போயிடலாம், வந்த பாதையில திரும்பி போய் வேற ஏதாவது பாதையா இருக்குமா? எகிப்திலிருந்து வந்துட்டோம், அடிமைத்தனத்துல இருந்து வந்துட்டோம், வேற எங்கேயாவது திரும்பி போய் கானானுக்குள்ள பாதையை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி வருது ஒரு பெரிய சேனை பார்வோனோட சேர்ந்து. அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. உன்னை எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டாருன்னா பழையபடி எகிப்துக்கு போக ஆசைப்படாதே. எகிப்து என்கிற பாவத்தின் அடிமைத்தனத்துல, உலகம் என்கிற சிற்றின்ப அடிமைத்தனத்துல, மாயை வலை என்கிற சிற்றின்ப அடிமைத்தனத்துல, உலகத்துல இருக்கிறவன், எகிப்தில் இருக்கிறவனுக்கு கண்ணு தெரியாது. பாவத்தின் அடிமைத்தனத்துல இயேசு கிறிஸ்துவை அறியாத மனிதனுக்கு கண்ணு தெரியல. அவன் கண்கண்ட காட்சியில எல்லாம் நடப்பான், மனம் இச்சிட்டது எல்லாவற்றையும் அனுபவிப்பான். அதுதான் எகிப்து அடிமைத்தனம். அடிமைத்தனம் யோசிச்சு பார்ப்போம், எத்தனை பேர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்துட்டேன்னு சொல்ல முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கு நான் அடிமைப்பட மாட்டேன். அடிமைப்பட மாட்டேன். நம்மள மாம்ச இச்சை அடிமைப்படுத்த முடியாது, வாயின் இச்சை நம்மளை அடிமைப்படுத்த முடியாது, கண்களின் இச்சை நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அடிமைத்தனமாகிய அந்த எகிப்தில் இருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்து விட்டார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். ஆமென். இப்பதான் முதலாவது வருகிறது செங்கடல் வருது. பாக்குறாங்க இஸ்ரவேல் புத்திரர், பாக்குறாங்க அங்க எகிப்துல செத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, அங்க பிரேத குழி இல்லைன்னு சொல்லி எங்களை எப்படி கூட்டிட்டு வந்தீரு? மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. பாக்குறாரு கடல் பயங்கரமா இருக்குது. கடல் எப்படி இருக்கும்னா, கன்னியாகுமரி கடற்கரையில போய் நின்று பாருங்க, அது முடிவு தெரியுமா? தெரியாது. கண்ணீரிட்டு பாக்குற வரைக்கும் தண்ணி தான். ஆனா இந்த கடலுக்கு பக்கத்துல நின்ன மோசையை பார்த்து சொல்றாரு, மோசே, ஆண்டவர் இப்படிதான் கேட்க, மோசே நீ யார்? நீ யார்? ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்களே. நான் ஒரு தீமண்டி வந்த உடனே ஜனங்கள் உடனே மோசைட்டு தான் போவாங்க, மோசையை தான் திட்டி தீப்பாங்க. புரியுதா? நல்லா இருக்குச்சுல, நல்லா காடையும் மண்ணாவையும் நல்லா வயிறு முட்டை சாப்பிடச்சுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது இல்லைண்டி ஆகணும் ஒன்று மோசையை தான் போய் திட்டி தீப்பாங்க. அதுதான் பூமியில இப்பவும் நடந்துட்டே இருக்குது. என்ன இப்பவும் அதான் நடக்குது. இப்போ மோசைக்கு முன்னாடி போய் நின்று முறுமுறுக்கிறாங்க. மோசை கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறார், செங்கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்திருப்பார். நீர் தானே ஆண்டவரை சொன்னீர்,
நீர்தானே ஆண்டவரை வாக்கு தந்தீர், இந்த ஜனங்களை கொண்டு வர நீர்தானே ஆண்டவரை சொன்னீர். அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. இப்ப அந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்ல, மோசே அவன் கையில ஒரு கோல் இருக்குல்லப்பா. வேதத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ல மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கைகளை தட்டி, நல்லா கையை தட்டி. ஆமே. எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? நான் அப்படி பாக்குறேன், என் இருதயம் அரண்டு போச்சு. இவ்வளவு பயங்கரமானவரப்பா நீங்க. அப்படி இந்த படம் இருக்கட்டும், அடுத்த வசனத்தை சொல்றேன். 14ஆம் அதிகாரம் 22, அடுத்த 22வது வசனம். சரியா? 22வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இருக்கிறீங்களா உள்ள? தம்பி இருக்கிறியாப்பா? இருக்கிறியா? சர்வ வல்லவரை ஆராதிக்கிறோம். நமக்காக அவரிடத்துல போய் நமக்காக யாரும் இவங்க நல்லவங்கடி சொல்ல முடியாது. அணுவாய் நம்மளை புடமிட்டு பார்க்கிறவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்துறையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இப்ப அந்த படத்தை பாருங்க. அப்போ எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்னைக்கு யோசித்து பாருங்களா. ஒரு சுனாமி அலை எழுப்புதுன்னு சொல்றாங்க. முட்டை கவர்மெண்ட் என்னெல்லாமோ ஸ்டெப் எடுத்து பார்க்கு, தண்ணி இதுக்காக வந்துடக்கூடாது, என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. தடுக்க முடியுதா? பாலத்தை போட்டாங்கன்னா கண்ணாடி பாலோண்டி போட்டு அதை திறக்கிறனால என்ன பெருசா போட்டு விட்டாங்க. என்ன கண்ணாடி பாலத்தை மனுஷன் மேல போட்டு அதுல நடக்கிறதையும் மனுஷனுக்கு பெருசா தெரியுது. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த கடலை 2ஆக பிளக்க செய்து வலதுபுறம் இடதுபுறமும் தன்னுடைய ஜனங்களுக்கு மதிலை போல மாத்தி கொடுத்து தண்ணி மதிலா மாறிச்சு. என்ன, தோசைக்கு தண்ணி கூட்டிட்டுனா தோசை வராது தெரியுமா? தோசை மாவுல தண்ணி கூட்டிட்டுனா சட்டியில ஊத்தி பாருங்க, தண்ணியா போயிரும். என்ன, வராது. சப்பாத்தி மாவுல தண்ணி கூட்டிட்டுனா சப்பாத்திக்கு பதிலா தோசையை தான் சுட்டு எடுக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையினால, சரியா, அவருடைய அதிகாரம், அவர் கொடுத்த அதிகாரத்தினால ஜலம் மதிலா மாறிட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் தாண்டி போகிற வரைக்கும் அந்த ஜலம் சேரவே இல்லை பாருங்க, மதிலா மாறிட்டு. எவ்வளவு வல்லமையானவர். இப்ப அந்த ஜலம் மறுபடியும் சேரணும் அப்படின்னா சும்மா இனி சேராது. இப்ப மோசையை பார்த்து சொல்றாரு, எல்லாம் தாண்டி முடிச்சாச்சு. தாண்டி முடிச்சுட்டு பின்னாடி எட்டி பார்த்தாங்கன்னா பார்வனுடைய சேனை பாதி இடம் வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்க ராம் முழுவதும் நடக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய கடலா இருந்திருக்கோன்னு. ராம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கணும் அப்படின்னா 2 பக்கம் மதில் போட்டாலே எவ்வளவு மாசக்கணக்கான நாள், வருஷக்கணக்கான நாள் வேலை செஞ்சிருக்கணும். என்ன வேலை செஞ்சிருக்கணும்? இது ஒரே செகண்டுக்குள்ள, ஒரு செகண்டுக்குள்ள அற்புதத்தை பாருங்க. அந்த தண்ணி 2 பக்கமா மதிலை போல நிக்குதுன்னா எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். சாதாரணமானவர் அல்ல, பயங்கரமானவர், பயங்கரமானவர். ஆனா சொல்றாரு, சும்மா போய் நின்னா நிற்காது. கையில அதிகாரத்தை தந்திருக்கிறார். என்ன அதிகாரம்? பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கையில தந்துட்டாரு. அதிகாரத்தை பயன்படுத்துறோமா? அதிகாரம். கோலை கையில நீட்டி இப்படின்னு சொன்னார். கோல்னா என்ன? அதிகாரம். இன்னைக்கு அதிகாரத்தை தந்துட்டார். அப்பா பிதாவினி கூப்பிட படிக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாராம். அதிகாரத்தை தந்துட்டார். புரியுதா? இப்ப தமிழ்நாட்டை எடுத்து விடுங்களா. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு சட்டத்தை போடுறாரு. இங்க வர்றாரு, சரியா வந்து நிக்கிறாரு. இங்க இருந்து பார்த்து சொல்றாரு, உங்க எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரத்தை தர்றேன். நீங்க பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோலை ஃப்ரீயா போட்டுடலாம். நீங்க ஒரு 2 மாசத்துக்கு எந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு இலவசம். இது மட்டும் இல்லை, உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் படிப்பின் காரியம் எல்லாம் இலவசம் தான். உங்களுக்கு யார் வீட்டுல இந்த காங்கிரீட் வீடு இல்லாம ஓட்டு வீடு இருக்கோ எல்லாருக்கும் வீடு கட்ட உடனே அதிகாரத்தை போடுறேன். காங்கிரீட் வீடானாலும் ஒத்த ரூம் இருந்துச்சுன்னா உடனே அதிகாரத்தை போடுறேன். உங்களுக்கு 3-4 ரூம் கட்டி தர போறாங்க. இங்க இருக்கிற வீட்டுல யாருக்கு கார் இல்லையே, உடனே உங்க கையில கார் வர்றதுக்கு இப்பவுமே ஆர்டர் போடுறேன் அப்படின்னா எப்படியா இருப்பீங்க? முதலமைச்சரை தூக்கி தலைக்கு மேல வச்சு கொண்டாட மாட்டோமா?
இவ்வளவு பெரியவர், இவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று சொல்லும் போது பாருங்க, இப்படி என்னத்த சொல்ல. அந்த ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமாய் தருவார். ஆவியில் அக்கினியா நின்று இதை ஏற்றுக்கொள்கிற ஜனக்கூட்டம் நிறைஞ்ச ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமாய் தருவார், சீக்கிரமாய் தருவார். ஏசு பெரியவர். உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தா, ஐயா ஒன்னும் இல்லாம கூலி வேலைக்கு போறவங்க கனிமைக்கு நேரத்துல ஒரு வளர்ச்சியின் பாதையில 10 பேருக்கு கீழே வேலை கொடுக்குற மாதிரி உயர்த்துறது உங்களுக்கு எவ்வளவு நேரம்ப்பா ஆயிரும்? என்ன அந்த சகோதரன் உள்ள வந்தாங்க, நினைச்சேன் பாத்திரத்தை எடுத்துட்டு வண்டியில தெருவாய் இப்போ சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கடையை எடுத்து அந்த கடையில பாத்திரங்களை வச்சு வியாபாரம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு காலப்பா ஆயிரும்? உண்மையில என் இறுதி அப்படியே அசை போட்டு கொண்டே இருந்துச்சு. சரியா, எவ்வளவு நேரம் ஆயிரும்? நம்ம தலையை உயர்த்துறதுக்கு அவர் எவ்வளவு நேரம் ஆயிரும்? அந்த செங்கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்திரையில இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதை போல நடத்தி 2 பக்கமும் மதிலா தண்ணிய மாத்தின தகப்பனுக்கு உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்னா எவ்வளவு நேரம் ஆயிரும்? பயங்கரமானவர், பயங்கர. அதான் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேண்டி சொல்றார். இந்த ஆசீர்வாதத்தை இந்த வனாந்திரமான இந்த பூமியில அனுபவிச்சுதான் கானானுக்குள்ள போய் சேர போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர். பஞ்சத்திலையும் பசியிலையும் வாடி அல்ல, செங்கடல் முன்னாடி குறுக்கிட்டு வாழ வழி தெரியாம தவச்சு கிடையாது. செங்கடல் இருக்கிறத 2ஆக பிளந்து வழியை விட வச்சு அடுத்த ஆசீர்வாத ஆழத்துக்குள்ள போய் அடுத்த நன்மைகளை சுதந்திரித்து நீங்க யாருங்கிறத உலகத்துக்கு காட்டி பரம கானானுக்கு நேராய் நடத்துகிற தகப்பன். அல்லேலூயா. செங்கடல் இருக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அங்கே இங்க செங்கடல் உங்களை அழுத்த முடியாது. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, மூச்சு விட பலன் இல்லையே. அப்படி வாழ விடுகிற தகப்பன் அவர் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நெருக்கம், எங்க திரும்பினாலும் நெருக்கம், வலதுபுறத்துல நெருக்கம், இடதுபுறத்துல நெருக்கம், அங்க நெருக்கம், இங்க நெருக்கம், வியாதி நெருக்குது, தேவைகள் நெருக்குது, பிரச்சனைகள் நெருக்குது, பயம் நெருக்குது, ராத்திரி தூக்கம் இல்லை, தூக்க மாத்திரையை போட்டு பார்க்க தூங்க முடியல, வாழ்க்கையே இருண்டு போய் இருக்குது, என் எதிர்காலம் இருண்டு போய் விட்டது, எனக்கு ஒரு நம்பிக்கை நீ இல்லை. இப்படி வாழுகிறவர்கள் தேவ பிள்ளை அல்ல. எவ்வளவு பெரிய செங்கடல் முன்னாடி நின்றாலும் அந்த செங்கடலை பிளந்து வழிவிடுகிற தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிதான பார்வனுடைய சேனை நம்மளை தொடர்ந்து வந்தாலும் அந்த பார்வனுடைய சேனையை செங்கடலுக்குள் அழிந்து மாண்டு போக செய்த தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் சொன்னா, உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசுறதே வாய் அடைக்கப்படும் சொல்றாரு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா அவனை எதிர்க்கிறவர்கள், அவனுடைய சத்துருக்கள் கூட அந்த மனுஷனோடு சமாதானம் ஆகும்படி செய்வாராம். எதிரிகளையே வைக்க விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம மனவீசுகிறவர்கள், சொல்லுங்க, மனவீசுகிறவர்கள். அவ்வளவு நல்ல தகப்பன். அல்லேலூயா. வைராக்கியம் உள்ளத்துல வந்துட்டா போதும், அவ்வளவு பயங்கரமானவர், அவ்வளவு பயங்கரமானவர். கடலை 2ஆ பிளந்து பிளக்கப்பட்ட அந்த தண்ணீரை மதிலா வச்சு அவருடைய ஜனங்களை வழி நடத்துகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. பணத்தை கொண்டு செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்வார். மனிதனுடைய கிரியைகளினால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்வார். அதிகார கையில இருக்கா? அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரை பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தாரா? அதிகாரம் இருக்கா? பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்குதா? பிள்ளைங்கிற அதிகாரம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை உலகத்துக்கு பின்னாடி போகாது. தகப்பன் எங்க இருக்கிறாரோ அங்குதான் பிள்ளை இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்காத இடத்துல உங்க பிள்ளை இருந்தா என்ன செய்வீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உங்க பிள்ளை இருந்தா ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்க வீட்டு பானையில சாப்பிட வேண்டிய பிள்ளை பக்கத்து வீட்டு பானையில சாப்பிடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? உங்க ஆசீர்வாதத்துல வளர வேண்டிய பிள்ளை பக்கத்து வீட்டு ஆசீர்வாதத்துல வளர்ந்தா உங்க பிள்ளைன்னு ஏற்றுக்கொள்வீங்களா? கண்ணீர் வடிக்காம இருப்பீங்களா? நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ உங்க பிள்ளை பக்கத்து வீட்டுல போய் கேட்டு வாங்கி கட்டுதுன்னு அது பிள்ளையா? இன்னைக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை தந்துட்டாரு. தகப்பன் எங்க இருக்கிறாரோ அங்கதான் பிள்ளை. தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் பிள்ளை. தகப்பன் என்ன செய்கிறாரோ அப்படிதான் பிள்ளை செய்யும். அந்த பிள்ளைக்கு தெரிந்ததெல்லாம் தகப்பன் உலகத்துல போனா பிள்ளை உலகத்துல போவோம். தகப்பன் பாவிகளுடைய வழியில போய் உட்கார்ந்தா பிள்ளை பாவிகளுடைய வழியில போய் உட்காரும்.
தகப்பை குற்றத்தை கண்டுபிடிச்சாருன்னா பிள்ளை குற்றத்தை கண்டுபிடிக்கும். தகப்பை மற்றவர்களை மன்னியாம இருந்தார்னா பிள்ளை மற்றவர்களை மன்னியாம இருக்கும். ஆனா இந்த பரம தகப்பன் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. காரணம் இல்லாம தன்னை குற்றப்படுத்தினவர்களை மன்னித்தவர், காரணம் இல்லாம தன்னை காரி துப்பினவர்களை மன்னித்தவர், காரணமே இல்லாதபடி தன் மேல பழி சாட்டினவர்களை மன்னித்தவர், ஜனங்களுக்காக சிலுவையில தொங்கினவர், பாவிகளுக்காக, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னார். ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? மனம் திரும்பினவர்களை குறித்தல்ல, மனம் திரும்பாம இருக்கிற ஜனங்களை குறித்து. இவர்கள் கிறிஸ்துவின் அன்புகளை வந்து விட மாட்டார்களா? இருதயத்தை துடிக்க வைப்பார். அதான் சொன்னார், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து அக்கறை கொள்ளாமல் மனம் திரும்ப அவசியமான ஒரே ஒரு பாவிக்காக ஏங்குகிற தகவல். இருதயம் எப்படி இருக்குது? குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோமா? குறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோமா? குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக சபையில வர்றோமா? குறை கண்டுபிடிப்பதற்காக சபையில வர்றோமா? தேவ பிள்ளை இல்ல, அது பிசாசுடைய பிள்ளை. நம்ம யாராயிருக்கிறோம்? யாராயிருக்கிறோம்? யோசித்து பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கை எதுவா இருக்கிறது? அவர் சாதாரணமானவர் அல்ல, கடலை 2ஆக பிளக்கிறவர். ஆமென். மதிலை போல தண்ணியை மாற்றுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் மாற்றுகிறவர். சர்வ வல்லவரை ஆராதிக்கிறோம். இந்த நாள்ல தீர்மானம் எடுக்க போறோம், நான் ஆராதிக்கிறவர் செத்து போனவர் இல்லப்பா, செங்கடலை 2ஆக பிளந்து மதிலாய் தண்ணியை மாற்றினவர் ஆராதிக்கிறேன். பின்தொடர்ந்து அந்த பார்வனுடைய சேனையை கலங்கடித்தவரை நான் ஆராதிக்கிறேன்ப்பா. சொல்லுவோம், நீங்க எனக்கு போதும். யார் இருதயத்துல வைராக்கியமா சொல்றாங்களோ கர்த்தர் பட்சத்துல இருப்பார். சொல்லுங்க, அவர் பெரியவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. அவ்வளவு மகிமையானவர். காலையில கிளம்பிட்டே இருக்குச்சுல, ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இந்த தண்ணி ஊற்றுக்குள்ள இருந்து தண்ணியை நம்ம எடுக்கிறோம், கோரி கோரி ஊத்த ஊத்த பாத்திரத்துல, நம்ம என்ன பாத்திரத்துல பிடிக்கணுமோ, குடத்துல பிடிக்கணுமோ, பெரிய பெரிய இடத்துல நிரப்பணுமோ நிரப்பிட்டே இருக்கிறோம்னா ஊற்று தண்ணியிலேருந்து கோரி கோரி நம்ம நிரப்புறோம். ஒரு சின்ன வட்டம் இருக்குதுன்னு நினைக்கலாம், பள்ளம் இருக்குன்னு நினைக்கலாம், அதுல ஒரு ஊற்று தண்ணி வருதுன்னு நினைக்கலாம். உள்ள இருக்கிற தண்ணியை நம்ம கோரி 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 பாத்திரங்களை நிரப்பிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு காலையில ஏசப்பா பார்த்து சொல்றேன், யாரும் தந்தது மாதிரி இல்லப்பா, யாரும் தர்ற மாதிரி இல்லை. கண்ணுக்கு முன்னாடி ஊற்றுக்கண் சுரக்கிறதாவது தெரியும், இது அது கூட தெரிய மாட்டேங்குது அப்பா. ஆனா காலியா இல்லை, தேவைக்கு தக்க இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்குது, இது சுரந்துகிட்டே இருக்குது. இது எப்படிப்பா? இது எப்படி? மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த காரை எப்படி? யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு சொல்லல, என் கண்களினால் காண்கிற காட்சியை சொல்றேன். இல்லாததை தகப்பன் இருக்கிறதை போல மாட்டிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தெரியல, யாரு தருகிறது மாதிரி தெரியல, யாரு தாங்கி பிடிக்கிறது மாதிரி, அந்த அளவுக்கு இப்போ ஆதரவுகளை ஆண்டவர் எழுப்பினது மாதிரி தெரியல. நான் எடுக்கிறேன். இன்னைக்கு காலையில அவர்கிட்ட கேட்கிறேன், இது எப்படிப்பா? இது எப்படிப்பா? இது எப்படிப்பா நடந்துச்சு? ஒரு ஊற்று கண்ணுல சின்னதா இருந்து கோர்றோம்னா உள்ள இருந்து தண்ணி வருது, கண்ணுக்கு தெரியும். ஆனா இது அது தெரியலையே. ஆனா கடன் இல்லையே, எதுக்கும் இல்லைன்னு சொல்ல நீங்க விடலையே, வந்துட்டு இருக்குதுப்பா. இது எப்படி இந்த அற்புதம்? எப்படி இந்த அற்புதம்? செங்கடலை பிளந்தவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அசாதாரணமான அற்புதங்களை செய்வார். ஏன்னா அவர் அதிசயமானவர். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிற, அதிகாரத்தை கையில எடுத்துக்க, அதிகாரத்தை கையில எடுத்துக்க. பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்கிற பிள்ளை வளைஞ்சு கொடுக்காது. உன் தகப்பன் பொய் அப்படின்னா வளைஞ்சு கொடுக்குமா? உன் தகப்பை உயிர் உள்ளவர் இல்லை அப்படின்னா பிள்ளை வளைஞ்சு கொடுக்குமா? வளைஞ்சு கொடுக்குமா? யோசித்து பாருங்க. உங்க பிள்ளை உங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்காக ஓடுமா? உங்க பிள்ளை உங்களுக்காண்டி வைராக்கியமா நிற்குமா? மற்ற ஜனங்களுக்காக வைராக்கியமா நிற்குமா? யோசித்து பாருங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, உங்க பிள்ளை உங்க பக்கத்துல வந்து நிற்குமா? மற்றவர்களுக்கு உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்களுடைய பட்சத்துல போய் நிற்குமா? யோசித்து பார்ப்போமே, யோசித்து பார்ப்போமே. உங்க பிள்ளை உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்ல விடுமா? உங்க பிள்ளை உங்களை பார்த்து ஏதாவது 2 வார்த்தை சொல்லிட்டா பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளை சும்மா நிற்குமா? நிற்காதே. அவர் அதை காட்டிலும் பயங்கரமானவர். இந்த துடிப்பு யாருக்குள்ள இருக்குதோ, இந்த உணர்வு யாருக்குள்ள இருக்குதோ, உங்க தலையை வெட்டி போட்டாலும் மறுபடியும் உங்களுக்கு ஜீவன் வரும். கர்த்தர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். அந்த காரியத்தை நீ செய்கிற காலத்துல வந்துட்டோம், செய்ய போறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய போறாரு, யோசனைக்கு புலப்படாததை செய்ய போறாரு. இப்பமா ஆவியானவர் சொல்ற காரியம் என்னன்னா, எப்படி காளான் அந்த ஒரு மழை காலங்களில் அந்த இடி மின்னல் வரும்போது மண்ணுக்குள்ள இருந்து காளான் படைக்குது, அதே போல ஜனக்கூட்டத்தை புடைக்க வைப்பேன்னு சொல்றாரு ஜீவனுள்ள தேவன்.
நடக்கும். இது நடக்கும். பூமிக்கிலிருந்து காளான் மேல புடைச்சு வருகிறதை போல ஜனக்கூட்டம் எங்க இருந்து வரன்னு தெரியாது, அது கீழே இருந்து புடைச்சு வரோம்னு சொல்றாரு செய்கிற தேவன். ஏன்னா அசாதாரணமானவர். எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சர்வ ஞானியை ஆராதிக்கிறோம், சர்வ வல்லவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அடையாளமே இருக்காது, அனுகூலமே இருக்காது, மேகமே தெரியாது, காற்று இருக்காது, ஆனா காரியம் நடக்கும். காரியம் நடக்கும். ஏன்னா ரெண்டாக செங்கடலை பிளந்து மதிலை போல வச்ச தேவனை நம்ம சார்ந்திருக்கிறோம். அவர் ஜீவன் உள்ளவர். சொல்லணும், ஐயா நான் பிள்ளைப்பா, நான் பிள்ளை, என் பார்வையெல்லாம் நீங்களா இருக்கணும். அவர்கிட்ட கேட்கணும், தாகமா கேட்கணும். என் ஆசையெல்லாம் நீங்களா இருக்கணும்ப்பா, என் ஏக்கையெல்லாம் நீங்களா இருக்கணும், என் வாஞ்சையெல்லாம் நீங்களா இருக்கணும். அவர்கிட்ட உள்ளத்துல இருந்து சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய துடிப்பு என் துடிப்பா இருக்கணும்ப்பா. நான் எந்த மனுஷங்களுக்காக அல்ல ஐயா, உமக்காக நான் வைராக்கியமா நிக்கணும்ப்பா. மனுஷங்களை நான் பிரியப்படுத்தக்கூடாது, மனுஷன் பின்னாடி நான் போகக்கூடாது, உங்க பின்னாடி நான் வரணும்ப்பா. மனுஷன் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவரை துக்கப்படுத்திடுவோம். மனுஷனை சந்தோஷப்படுத்தணும் போனா ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம துக்கப்படுத்திடுவோம். ஐயா எதா இருந்தாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, லாபமானாலும் சரி, மனுஷனா இல்லப்பா, உங்களை சந்தோஷப்படுத்துற அந்த அதிகாரத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. நீங்க பேசினா நடக்கும், பேசினா நடக்கும். சொல்லுங்க, அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்பதான் சொல்லுவாரு, செங்கடெல்லாம் உன் முன்னாடி நிற்க முடியாது, பார்வோன் சேனை உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது, நீ கலைக்கிறவா. முட்டை இருக்கு பாருங்க, அழகான இந்த நாட்டுக்கோழி முட்டை. அந்த முட்டையெல்லாம் அதான் சொன்னாங்க, முட்டை இருக்கு, கோழி முட்டை இருக்காண்டி கேட்டோன்னு சொன்னாங்களாம், கோழி முட்டையை அடகாக்க வச்சிருக்கிறோம் அப்படி. அந்த அடகாக்க வைக்கிற முட்டை இருக்கு பாருங்க, அந்த முட்டைக்குள்ள அந்த எத்தனை நாள் அந்த கோழி அதுக்கு மேலே இருந்து அடகாக்குதோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைத்தோட அழகா தானா உடைஞ்சி உள்ள இருக்கிற குஞ்சு பாருங்க அழகா தானா வெளியே வந்துடும். இது யார் சொல்லி கொடுத்தா? யாரு சொல்லி கொடுத்தா? ஒரு கோழி முட்டை தானே. அது அந்த கோழி முட்டை போட்ட உடனே சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள போயிருக்கோன்னு, அது போட்ட உடனே சாப்பிட்டோன்னு நினைக்கலாம், அவிச்சோ இல்லாட்டா ஆம்லேட் பண்ணியோ சாப்பிட்டோன்னா வயிற்றுக்குள்ள போயிருக்கிறோம். அந்த கோழி முட்டையை சேர்த்து வச்சுட்டு அந்த தாய் கோழிக்கு கீழே அந்த கோழி முட்டை இல்லை எந்த முட்டையை கொண்டு வச்சுட்டாருனால நாட்டுக்கோழி முட்டையை வச்சா அது அடகாக்குற நாளில் குறிப்பிட்ட நாள் கழிச்சு அந்த முட்டைக்குள்ள இருக்கிற வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் ஒரு குஞ்சா மாறுதுன்னா இது மனுஷன் பண்ணதா? இது மனுஷன் பண்ணதா? எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமே. சரி, ஒன்றை பார்த்துட்டோன்னே செங்கடல் பிளந்துட்டு பார்வனுடைய சேனை அழிஞ்சிட்டு என்ன அடுத்த ஆழத்துல போறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அழகா வந்துட்டாங்க. செங்கடல் பிளந்து வழி விட்டுட்டு உள்ள வந்தாங்க. நல்ல காடை மண்ணா எல்லாம் கிடைச்சிச்சு, தண்ணி கிடைச்சி எல்லாம் குடிச்சாங்க. வந்துட்டே இருக்கச்சில சந்தோஷமா கானானை நோக்கி பிரயாணப்பட்டு ஆசீர்வாதத்தின் உச்ச கட்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இப்போ இடையில ஒன்று வந்துட்டு பாருங்க, எரிகோ. சரியா? வந்து பயங்கரமா. எரிகோ சாதாரணமானது கிடையாது. நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் சவுறு மாதிரிலாம் இல்லை. நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் சவுரை தட்டி விட்டாலும் உடஞ்சிரும். ஒருவேளை கொஞ்சம் கடினமா போட்டாங்கன்னா ஒரு குண்டை வச்சுட்டா உடஞ்சி விழுந்துரும். ஆனா இந்த எரிகோவினுடைய மதில் எப்படிப்பட்டதான் வேதத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா யோசுவா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல எரிகோவின் மதில் எப்படி இருந்துச்சு? யோசுவா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். ராகாப் என்கிற வேசியை குறித்து இதுல பாக்குறோம். யோசுவா எரிகோவை சுதந்திரிக்கணும். உள்ள பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. எரிகோவை தாண்டினாதான் அடுத்த நன்மைக்குள்ள போக முடியும், அடுத்தபடி உயர்வுக்குள்ள போக முடியும். செங்கடல்ல தாண்டி வந்தாச்சு, நிம்மதி பெருமூச்சு விட்டுறலான்னா இப்ப எரிகோ வந்து நிக்குது. இதை உடைக்கணுமே. அவர் உள்ள போய் சுதந்திரிக்கிறதுக்கு வேவுக்காரரை அனுப்பி விடுறார். 2 பேர் போறாங்க. இந்த வேவுக்காரர்களுக்கு ராகாப் என்கிற வேசி தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ வீட்டுல ஒளிச்சிருந்த அந்த 2 வேவுக்காரரை அனுப்பி விடுறதுக்கு ஜன்னல் வழியாய் கீழே இறக்கி விட்டாலாம். இறக்கி விட்டு அந்த வேசினுடைய ராகாப்பினுடைய வீடு எங்க தரமா இருந்துச்சா? அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்ப எரிகோவின் அலங்கம், எரிகோவின் மதில்ல நிறைய வீடுகள் கட்டி இருந்திருக்காங்க. பெரிய பெரிய வீட்டெல்லாம் அந்த அலங்கத்துல கட்டினாங்களாம். எரிகோவினுடைய மதில்ல நிறைய வீடுகள் கட்டப்பட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மதில் எவ்வளவு பயங்கரமான மதிலா இருந்திருக்கும்னு, அந்த மதில் சுவர் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும்.
தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேவுக்காரர்கள், வேவு பார்க்க யோசுவா அனுப்பின 2 வேவுக்காரர்களுக்கு ராகாப் என்கிற வேசி தன் வீட்டில் இடம் கொடுத்ததுனால் ராகாப்பின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உயிருக்கு பயப்படல, 2 பேருக்கு இடம் கொடுத்தாங்க. இந்த ராகாப் வேற யாரும் கிடையாது, இந்த உலகத்துல அவர் இரட்சகராய் பிறப்பதற்கு வெளிப்பட்ட அந்த சந்ததியில் வந்த ஒரு பெண் தான் ராகாப். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ராகாப்புனுடைய வம்சம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா? அவர் வேசின்லாம் பார்க்க மாட்டாரு, பாவின்லாம் பார்க்க மாட்டாரு, நம்மள மாதிரிலாம் பார்க்க மாட்டாரு. பாவத்தின் படுகுழிக்கெல்லாம் இருந்த மாதிரி இருப்பாங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் இருதயத்துல இடம் கொடுத்துட்டாங்கன்னா தூக்குவார் பாருங்க, கண்மல மேல வைப்பார். ராகாப் என்கிற வேசிய தாவீதின் வம்சத்தை பெற்றெடுக்கிற ஒரு தாயா மாத்துனது போல கர்த்தர் மாத்திடுவார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமான சந்ததிகளை எழும்ப வைக்கிற பயங்கரமான தேவன் அவர். இப்ப பாருங்க, இவ்வளவு பயங்கரமான மதில் தான். இந்த மதிலை உடைக்கணும் யோசுவா. இப்ப மோசையினுடைய காலம் முடிஞ்சு யோசுவாவுடைய காலம் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோக்கு முன்னாடி நிற்கிறாங்க. எரிகோவை உடைச்சு உள்ள போனாதான் ஆசீர்வாதம். எதை வச்சு உடைக்க முடியும்? அந்த லட்சக்கணக்கான பேர் உடைச்சாலும் உடைஞ்சு தள்ளாது. ஏன்னா மதிலுக்கு மேல அவ்வளவு பயங்கரமான வீடுகள் இருக்குது. இப்ப யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவா உன் கையில தான் எக்காலத்தை தந்திருக்கிறனே, உன் கையில தான் துதி வீரர்களை தந்திருக்கிறனே, உன் கையில தான் எல்லாம் இருக்குது, துதிய கையில எடுன்னு சொன்னார். எக்காலம் துதிக்கிற சத்தத்தை கர்த்தர் கையில எடுக்க வச்சார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். தீபங்களை ஏற்றிடுங்கள், தருவாய் துளைத்திடுங்கள். தீபங்களை ஏற்றிடுங்கள், தருவாய் துளைத்திடுங்கள். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சிறிவரும் சிங்கங்களை சிறைபிடித்து கிழித்திடுங்கள். சிறிவரும் சிங்கங்களை சிறைபிடித்து கிழித்திடுங்கள். வாரை பாட போறோம். அல்லேலூயா. யோசுவா சொல்ல, ஏன் யோசுவா பயந்து போய் நிற்கிறா? அதான் சொன்னேன், மோசை கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன்டி சொன்னேன். ஏன் பயப்படுறா? யோசுவா கையில கோல் இருந்துச்சு, உன் கையில இப்போ துதியை தந்துட்டேன், எக்காலத்தை கையில தந்துட்டேன், வல்லமையை கையில தந்துட்டேன். நீ ஏன் பயந்துட்டு இருக்கிறா? ஆயத்தப்படுத்து, எக்காலத்தை பிடிக்கிற வீரர்களை ஆயத்தப்படுத்து, துதிக்கிறவங்களை ஆயத்தப்படுத்து. எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி யோசுவா ஆயத்தப்படுத்தினார். அவர் சொன்னதுபடியே ஒழுங்குபடுத்தினார். 6 நாள் தினம் ஒருவேளை அலங்கத்தை சுத்தி வந்தார்கள். 7வது நாளில் 7 முறை சுத்தி வர சொன்னாரு. 6 முறை சுத்தி வந்துட்டு 7வது முறை சுத்தும் போது எக்கால சத்தம் கேட்கும் போது ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். பாருங்க, ஒன்றும் பண்ணல. எக்கால சத்தம் ஊதுகையில எல்லாரும் இணைஞ்சு ஆர்ப்பரிச்சாங்க, அவ்வளவுதான். அந்த அலங்கம் இடிஞ்சு தரை மட்டமா மாறிட்டு. கையை தட்டுங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான். அவ்வளோ பயங்கரமான அலங்கம். எக்காலத்தை ஊதி கூட போன தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிஞ்சு தரமட்டமா மாறிட்டு. எதிரிக்கிட்ட நிப்பானா?
அலங்கத்துக்குள்ள உள்ள இறங்குனாங்க. எரியோக்குள்ள என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்து சுருட்டிட்டாங்க. கைகளை தட்டுங்க. ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குரியது. ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குரியது. எரிகோ முன்னாடி தடையா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்குதான் வல்லமையை தந்திருக்கிறார். வல்லமையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. இவ்வளவுதான். இந்த ஆவியை மட்டும் கையில பிடிச்சிட்டா போதும், எந்த எரிகோவா இருந்தாலும் தரை மட்டமா மாறிடும். துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எரிகோ நிற்க முடியாது. துதிக்கிற ஆர்ப்பரிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எரிகோ தடை பண்ண முடியாது. எரிகோவை தகர்க்கிறவர் கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பெரிய தகப்பன, எவ்வளவு நல்லவர். எரிகோவை பார்த்து பயந்து போய் இருக்கிறீங்களா? என்ன முயற்சி எடுக்கிறேன், எவ்வளவு கடுமையா உழைக்கிறேன், இந்த எரிகோ உடைய மாட்டேங்குதே, எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன். தெரியுது இந்த தடை உடைஞ்சிட்டோம் அப்படின்னா எனக்கு அற்புதம் தெரியுது. இது எரிகோவை காட்டிலும் பயங்கரமான மதிலா இருந்து எனக்கு வழி விட்டு கொடுக்க மாட்டேங்குதே. இந்த தடையை உடைக்க யார் இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இந்த எரிகோ போல இருக்கிற தடையை உடைக்கிறதுக்கு யார் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? யாரும் வராண்டாம், நீங்க தான் உடைக்கணும். அந்த அதிகாரத்தை உங்க கையில் ஆண்டவர் தந்துட்டாரு. முறுமுறுக்காம துதிச்சு பாருங்க. முறுமுறுக்காம, அவ்விசுவாசத்தை இடம் கொடுக்காம, சந்தேகப்படாம. யோசுவா இந்த காலத்தை வச்சு, இந்த துதி சத்தத்தை, ஆர்ப்பரத்தை வச்சு, ஆரவாரத்தை வச்சு இந்த எரிகோ எங்க உடைக்க முடியும்னு சந்தேகப்பட்டாருன்னு நடந்திருக்காது. அதுக்குள்ளேயே தான் கடந்திருப்பாங்க. கானானுக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் சந்தேகப்படலை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடை உடைக்கப்படணுமா? மாச கணக்கா தடையா இருக்கலாம், வருஷ கணக்கா தடையா இருக்கலாம். இந்த தடை என் வாழ்க்கையில உடையில, ஆண்டவர் சொல்லிட்டாரு நன்மை இருக்குது, ஆனா நன்மையை சுதந்திரிக்கிறதுக்கு வழி இல்லையே, தடைக்குள்ள நிக்கிறேனே. இந்த தடையை எப்போ உடைப்பாரு? இந்த தடை எப்படி உடையும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் உடைச்ச உடனே ஆசீர்வாதம் தான். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென், ஆமென். தண்ணி வருது, போர் போடுறோம்னு நினைங்களா? ஒரு பாறை உடைஞ்சிட்டு அப்படின்னா கீழே இருந்து தண்ணி என்ன செய்யும்? பொத்துட்டு வரும். பாறை உடைஞ்சிட்டா சொல்லுவாங்க, பாறை வந்துட்டு, இந்த பாறை உடைஞ்சிட்டுனா உள்ள தண்ணி இருக்கும்னு சொல்லுவாங்க. இது தண்ணிக்கு ஏற்ற பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த தடை உடைஞ்சாதான் தண்ணி. என்ன, நம்ம இந்த சர்ச்சை கட்டும்போது இந்த ரூம் தான் இருந்துச்சு. அப்போ இதை அந்த பில்லர் போட்டிருக்க நேரத்தில் இது வேலை தொடங்கணும் அந்த ஆரம்பத்தில் நினைக்கிறேன். ஒரு போர் போடணும் அப்படின்ட்டு எதில் போடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சப்போட்டா கேட்டேன். எங்கப்பா போடணும்? பின்னாடி அந்த ஞானஸ்தான தொட்டியை காட்டினாரு. அழகா இப்படி காட்டினாரு. காட்டி எதில் போட்டாலும் தண்ணி தாங்கிறத காட்டினாரு. காட்டிட்டு அடுத்த செகண்ட் என்னன்னா, அந்த பைப்ல இருந்து மழை பெஞ்சா பைப்ல தண்ணி பாயிற மாதிரி ஒரு தண்ணியை, ஒரு தரிசனத்தை கண்ணில் காட்டுறாரு. ஒரு செகண்ட் தான். சரி, போர் நான் ஒரு சகோதரனை குறித்து, ஊர்ல உள்ள ஒரு சகோதரன் தான் சொன்னேன், இவ்வளோ இடத்த தான் ஆண்டவர் காட்டுறாரு, வேற எங்கேயும் நீங்க தண்ணி பார்க்காண்டாம், இதுல ஒரு பாயிண்ட்டை நீங்க குறிச்சுதாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன், என்ன 9 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் ஆயிட்டு நினைக்கலாம். ஒரு சின்ன ஒரு இது தானே, அந்த தைரியம்லாம் அப்ப இருக்காதுல்ல. அப்ப இதுல தான் இவ்வளோ இடத்த தான் காட்டுறாரு, இதுல ஒரு இடத்த குறிங்க, ஒரு பாயிண்ட் குறிங்க, எங்கேயும் நீங்க தண்ணி பார்க்காண்டான்னு சொல்லி சொன்னேன். இதுல ஃபுல்லா தண்ணி தான் தெரியுது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை குறிச்சாரு. போர் போட்டுட்டே இருக்கிறாங்க. 90 அடி போனோன்னு கொஞ்சம் மண் ஈரமா வந்துச்சு. அப்போ கிட்ட நின்னவங்கலாம் சொல்றாங்க, இது நல்லா போதும், மண் ஈரமாயிட்டு, நல்லா தண்ணி நல்லா காணும், இது பெரிய போர் தானே, போதும் அப்படின்னாங்க. என் மனசுக்குள்ளே ஒன்று ஓடுது, அவர் பைப்ல தண்ணி பாய்ச்ச மாதிரிலாம் காட்டினாரு, நான் மழை பெஞ்சா மடையில தண்ணி பாயிற மாதிரிலாம் காட்டினாரு. ஆனால் சொல்றாங்க போதும், ஈரமா தான் வந்துட்டே இருக்குது. ஒரு 390 அடி போச்சு பாருங்க. எங்கிருந்து தண்ணி பொத்தோ தெரியாது, 6 பொத்து தண்ணி வந்த மாதிரி வந்து போச்சு. கையை தட்டுங்களா பார்ப்போம். நல்லா கையை தட்டி. 10 வருஷம் ஆயிட்டு, 10 வருஷம் ஆயிட்டு. இப்போ நான் அந்த பைப்ல மோட்டர் போடச்சில, அது மோட்டர், அந்த மோட்டர் ரேஞ்சுக்கப்போ தண்ணி வந்துட்டு இருக்குது. அது தண்ணி குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த ஒரு போர் தான். இங்க தங்கி இருக்கிறவங்களுக்கு, வீட்டுக்கு, சர்ச்சுக்கு, எல்லா செடிகளுக்கும், பின்னாடி இருக்கிற மரத்துக்கு நான் தான் போட விட மாட்டேங்கிறேன். கரண்ட் பில்லு மேலே ஏறிடும். இத்தனை மணி நேரம் அந்த போரை போடணும் அப்படின்னு நான் தான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். அது நான் கேட்பேன், இது தண்ணி குறைஞ்ச மாதிரி தெரியுதானா? இல்லைன்னு தான் சொல்றாங்க. 10 வருஷம் ஆகி போச்சு. அப்ப என்ன சொல்றேன், ஒரு தடையை உடைச்ச உடனே ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு தடையை உடைச்ச உடனே ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்கு சொல்றாரு, எரிகோ முன்னாடி தடையா இருக்கலாம், அந்த எரிகோ உடைக்கிற அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறேன், அந்த துதியை உனக்கு தந்திருக்கிறேன், அந்த வல்லமை உனக்கு தந்திருக்கிறேன்.
நீ துதி, நீ ஆர்ப்பரி, அந்த எரிகோ முன்னாடி உடைக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ளவர். இதுக்கு பணம் வேண்டாம், இதுக்கு படிப்பு வேண்டாம், இதுக்கு அந்தஸ்து வேண்டாம், இதுக்கு தகுதி வேண்டாம், இதுக்கு ஆரோக்கியம் வேண்டாம். உங்களை மாதிரி பலசாலியா தான் இருக்கிறவங்களை நான் உடைக்க வைப்பேன் ஆண்டவர் சொன்னார்னா என்ன கொண்டு உடைப்பாரா? உடைப்பாரா? உங்க வாழ்க்கையில நன்மையே நடக்கலனால சோர்ந்துடாதுங்க. ஆர்ப்பரிங்க, துதிங்க, உடஞ்சு விழுந்துரும். பிரயாசப்படுறேன், முயற்சி எடுக்கிறேன், ஒரு அடி கூட உயர முடியலையே, ஒரு முன்னேற்றத்தை கூட பார்க்க முடியலையே, எவ்வளோ முயற்சி எடுத்து பார்க்குறேன், வழி திறந்துரும் நினைக்கிறேன், வழி திறக்கப்பட மாட்டேங்குது. வெண்கல கதவை பூட்டி வச்ச மாதிரி பூட்டி வச்சிருக்கிறேன், இரும்பு தாழ்பால் மாதிரி இருக்குதே, நான் கேள்விக்குறிகளுக்கு மத்தியில் ஆயிட்டேனே நினைக்கிறீங்களா? பயப்படாதுங்க. வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால் முறியும். உங்க துதிக்கு முன்னாடி, உங்க விசுவாசத்துக்கு முன்னாடி, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு முன்னாடி. அதனால உங்களுடைய பலத்தை நம்பின நாட்கள் போதும், திறமையை நம்பின நாட்கள் போதும், மனுஷர்களை நம்பின நாட்கள் போதும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். ஆண்டவரே துதிப்பேன்ப்பா, துதிச்சுட்டே இருப்பேன், துதிச்சுட்டே இருப்பேன். கர்த்தர் நாம சொல்ல சொல்ல தடைகள் விலகி போயிடும். மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமா? கசந்த உங்க வாழ்க்கையை கர்த்தர் மதுரமா மாத்திருவாரு. அதிக நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆச்சரியமா செய்வார். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல 6:20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள், கைகளை தட்டி. ஹல்லேலூயா. உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போறாரு. உங்க பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்ப போறாரு. உங்க அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போறாரு. இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க ஆயிரங்களுக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். 100க்கு அதிபதியை தான் பார்க்கிறோம். இனி அவருடைய பிள்ளைகள் ஆயிரங்களுக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவார். சேனைகளுக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுமா, விட மாட்டேன்ப்பா, விட மாட்டேன். ஏன் நம்பிக்கையில் அதுதான். பயப்படவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன். பணம் தேவையா? பயப்பட மாட்டேன். எழுப்புதலை பார்க்க முடியலையா? பயப்பட மாட்டேன். ஆத்தும அறுவடை இல்லையா? கொஞ்சம் இருதயம் சோர்ந்து போங்க, அடுத்த நேரம் சொல்லுவேன், நம்பிக்கை இருக்குப்பா, நம்பிக்கை இருக்கு, விட மாட்டேன்ப்பா. சரியா? துதிக்கும் போது, அதனாலதான் துதியின் சத்தத்தை எழுப்பிட்டே இருக்கும். இங்க ஜபம் இல்லட்டா கேம்பஸ்ல பாட்டு சத்தம் எழுப்பிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். உங்க வீட்டுல மைனூட் அமைதியா அப்படியே ஒரு பாடல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் போது வைங்க. உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வர முடியாது. எப்பவும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு துதியின் சத்தம் கேட்கற மாதிரி ஆயத்தப்படுத்திருங்க. நமக்கு 24 மணி நேரம் வச்ச டைம் மறந்து சில நேரம் போடாம விட்டுருவாங்க. என் காதுல பாட்டு சத்தம் வரலன்னா உடனே கேட்பேன், ஏன் பாடல, ஏன் பாட்டு சத்தம் இல்லைன்னு கேட்பேன். அப்ப நம்ம காதுல எப்பவும் ஒரு துதிக்கிற சத்தம் எழும்பிட்டே இருந்துச்சுன்னா, இந்த கொத்துற மாதிரி தேனி கொத்தி விடுற மாதிரி பிசாசு என்ன செய்ய முடியாது? கடிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் நம்மளை அழிக்க முடியாது. என்ன அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார். என்ன சொல்லுங்க, கஷ்டமே இல்லை, ஈஸி தான், ஈஸி தான். கொஞ்சம் போராட வைக்கிறார். ஏன் தெரியுமா? துதிச்சு துதிச்சு எரிகெல்லாம் உடஞ்சிட்டு போயிட்டு அப்படின்னா மேல சிங்காசனத்துல மேல பரலவத்து போய் எட்டிடுவோம். விட மாட்டாரு, விட மாட்டாரு. முருங்கைய முறிச்சு வளன்னு சொல்லுவாங்க. என்ன இல்லாட்டி என்ன பண்ணிரும்? முருங்கையை முறிச்சு வளர்க்கலாட்டி என்ன பண்ணிரும்? மேலமாற போயிரும். அதனால நம்ம முறிச்சு வளர்க்குறாரு. இதை முறிச்சு வளர்க்கலன்னு இது மேலமாற போய் இது நரகத்தின் அக்கினி கடலுக்குள்ள பெயரோண்டி ஆண்டவர் தெரிஞ்சதுனால்தான் தட்டி தட்டி நம்மளை வளர்க்குறாரு. அதான் எரிகோ கோட்டை, அதான் செங்கடல் குறுக்கிடுது. உடச்சி போயிட்டே இரு. நான் இல்லாட்ட வாழ்க்கை இல்லைங்கிற நிலைமைக்கு நீ வந்துட்டேன்னா போதும். இதுக்குதான் நம்மள இவ்வளவு கைக்குள்ள வச்சு செல்ல பிள்ளைகள் நடத்துற மாதிரி நடத்துறார். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் பெரியவர். என் வாழ்க்கை இருக்குன்னு நினைங்களா? இத்தனை வருஷம் ஓடியாச்சு. 2003 இருந்து 2007 வரைக்கும் அந்த ரங்கத்துல நெருக்கத்தின் சூழ்நிலை 7ல பகிரங்கமா வெளியே வந்தாச்சு. நான் இங்க ஊழியம் தொடங்கி 11 வருஷம் ஆகுது. உடனே நினைச்ச உடனே திரள் கூட்ட ஆத்துமாக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஆண்டோடைய வருகை தாமதிச்சு உயிரோட இருந்து அப்படின்னா எங்க போய் முடிப்பேன்? என்ன பண்ணி கொடுவேன்? நினைச்ச உடனே ஆத்துமாக்கள்லாம் நிறைய வந்துட்டு நினைக்கலாம். வாழ்க்கை டேஸ்டா இருக்குமா? இருக்காது. வாழ்க்கை டேஸ்டா மாத்ததான் தட்டி 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 கண்ணீரை வடி துதி ஜெபி 4 வருஷத்தின் நாட்களே நீடித்து தந்து 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 ஒரு உச்சக்கட்டத்தின் வளர்ச்சியை பார்த்துட்டு வந்துரு என் ராஜ்யத்துக்கு. கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்லா மகிமைப்படுத்தி. எத்தனை பேருக்கு புரியுது?
கர்த்தர் நல்லவர், ஒரு பெரியவர். ஹல்லேலூயா. சரி, கடைசியா ஒரு வசனத்தை பார்க்க போறோம். செங்கடலை உடைச்சாச்சு, செங்கடல் ரெண்டாக பிளந்துட்டு ஈஸியா வந்துடலாம், இனி பயம் இல்லைல்ல. சரி, எரிகோ துதிச்சு ஆரவாரிட்டு ஆர்ப்பரிச்சு பயப்படவே கூடாது, கலங்கவே கூடாது, எரிகோ உடைச்சு தள்ளிடலாம். இப்போ பாருங்க, அந்த எரிகோ வேவு பார்க்க போனாங்க, எரிகோ உடைக்கிறதுக்கு தைரியமா வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒண்ணு வந்துட்டு, எரிகோ உடைச்சிடலாண்டி உடைக்கிற வரைக்கும்னா இடையில ஒண்ணு வந்துட்டு பாருங்க, என்னது அப்படின்னா யோர்தான். யோர்தான் புரியுதா? அறுப்பு காலத்துல யோர்தான் பிரவாய்த்து ஓடுமா, பயங்கரமா வெள்ளம் கரை புரண்டு ஓடுமா. இந்த யோர்தானை தாண்டினாதான் வாக்குத்தத்தத்தின்படி எரிகோ உடைச்சு நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். இப்ப யோர்தானுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீ பயந்துட்டு நிக்கிறா? யோசுவா ஏன் கலங்கிட்டு இருக்கிறா? இந்த உடன்படிக்கை பெட்டி உன் கையில இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அழகானது. ஹல்லேலூயா. உங்களை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க உங்க வீட்டுல இருந்தா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற யோர்தான் கரை புரண்டு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடியா மாறிடும். எதுவுமே நம்புறீங்க? சந்தோஷமா? பாதை தெரிஞ்சுட்டா அவ்வளவுதானே. என்ன பாதை தெரியாதுதான் கஷ்டம். ரெடி, பாடுவோமா? பாதை அறியா குருடனை போல் வாழ்ந்தேன் ஐயா, பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா, பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். வில்ல அதிகாரம் செங்கடலை உடைஞ்சு தள்ளிடும், சரியா? மதிலா மாத்திரும். நமக்குள்ள வல்லமையை வச்சுட்டாரு. சுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். வல்லமையை, துதிக்கிற வல்லமைய, அபிஷேகத்தை உள்ள வச்சுட்டாரு. எரிகோ உடைச்சிடலாம். சரி, இப்போ பிரவாய்த்து வருகிற தண்ணி, காட்டு தீ மாதிரி உள்ள பிரச்சனை வரும், வாழவே முடியாது. நல்லா அமைதியா தானே இருந்தேன், காற்று வீசுறத போல என் வீட்டுக்குள்ள பிரச்சனை வீசுதே, போராட்டங்கள் எழும்பிட்டே, தேவைகள் காற்று வீசுறது போல வந்து நிற்க, பயம், இருதயத்துல ஒரு பயம், இருதயத்துல ஒரு கலக்கம், வழி தெரியல, பிரவாய்த்து நிற்கிற யோர்தான். இல்ல என்ன செய்வேன்? வழி தெரியாம நிற்கிறீங்களா? நிற்கிறீங்களா? இந்த பாதையை தாண்டி வந்திருக்கிறீங்களா? எளிதான ஒரு வழியை சொல்லி தரார். யோசுவா பார்த்து சொல்ற, பயப்படாத, பயப்படாத. வேதத்துல பாத்தீங்கன்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அதே 3ஆம் அதிகாரம் 15-16 பார்த்தீங்கன்னா, வாஸ்து காட்டுறேன், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். அறுப்பு காலம் கரை புரண்டு ஓடுமா. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. கைகளை தட்டி, எவ்வளவு நல்லவர், என்ன ஈஸியா சொல்லி தர்றாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த தண்ணியில, அந்த உள்ளங்கால் பட்ட உடனே ஒரு குவியலா போய் தண்ணி குவிஞ்சிட்டான். இது நடக்குமா? நடக்குமா? அப்படி இருக்கிறீங்களே, அப்படி ஒரு ஒரு விறுவிறுப்பு. இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். இவ்வளவு பயங்கரமானவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. யோசித்து பாருங்களா, பிரவாய்த்து வருகிற தண்ணி,
வளநாட்டுல தண்ணி அப்படியே அந்த மலை அந்த இது இடிஞ்சு விழுந்ததோட வீடுகள் எல்லாம் பூமிக்கெல்லாம் முங்கிட்டேன்னா யாராவது தடுக்க முடிஞ்சிச்சா? சுனாமியால எழும்பி வந்த போது யாரால் தடுக்க முடிஞ்சிச்சா? லட்சக்கணக்கான ஜனங்கள் போயிட்டாங்க. இந்த யோர்தானின் தண்ணி கரை புரண்டு வருகிற அந்த காலம், யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் போன காலம். அப்ப யோசுவா பார்த்து சொல்றாரு, இந்த தண்ணியை பார்த்து நீ ஏன் பயப்படுறா யோசுவா? ஏன் பயப்படுறா? உன்னை அழைத்தது நான் அல்லவா? உன்னை தெரிந்து கொண்டது நான் அல்லவா? ஏன் கலங்கிட்டு இருக்கிறா? உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்களை முன்ன விடு. அவங்க போய் அவருடைய உள்ளங்கால் அந்த தண்ணியில பட்ட மாத்திரத்துல தண்ணி பாரு எப்படி என்ன ஆகுதுன்னு பாரு. அதே மாதிரி அவர் செஞ்சு காட்டுறாரு. தண்ணி எல்லாம் ஒரு குவியலா குவிஞ்சிட்டான், காஞ்சி போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஸியா நடக்கிறாங்க. ஏசு சாதாரணமானவரா? சாதாரணமானவரா? சர்வ வல்லமை இல்ல தேவன். ஏசு என்கிற நாமத்தினால் உலகத்தை தேடி வந்தார். ஏழை மனூர் எடுத்து வந்தார். அடிமையின் சாயலாய் மனுஷ ரூபத்துல வந்து வெளிப்பட்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்து நீ ஏன் அப்படின்னு சொல்லல, நீ என் பிள்ளை. நீ யாரு? என் பிள்ளை. நீ என் பிள்ளை. உன்னையே ஒரு உடன்படிக்கை பட்டியா வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம தான் உடன்படிக்கை பட்டி. சொல்லுங்க, நான் தான் உடன்படிக்கை பட்டி. அல்லேலூயா. அன்னைக்கு உடன்படிக்கை பட்டியை சுமந்து போன ஆசாரியர்கள், ஊழியர்களுடைய கால்கள் அந்த தண்ணியில பட்டோன்னா தண்ணி குவியலா நினைச்சு. இன்னைக்கு சொல்றாரு, இல்ல உன்னையும் உடன்படிக்கை பட்டியா வச்சுட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! என்ன உடன்படிக்கைய பெட்டியா, உடன்படிக்கைய சுமக்கிற பெட்டியா நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நினைக்கலாம், அந்த உடன்படிக்கை பெட்டியில் அப்படிதான் என்னதான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சகோதரியில ஒருத்தங்க தான் ஜோம்னு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சில காரியத்தை அழுத்தினார். ஏதோ அவங்க வீட்டில் ஒரு மந்திர கிரியை இருக்குது, இந்த மந்திர வல்லமை இருக்குது அப்படிங்கிறத காட்டினார். நான் கேட்டேன் அவங்ககிட்ட, ஏதாவது இருக்குதா, ஆண்டவர் இருக்கிற காரியம் இருக்குதான்னா அவங்களுக்கு தெரியல. வீட்டில் போய் யோசித்து பார்த்துருக்குறாங்க. பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எதுக்கு போனாருன்னா தரிசனங்களை பார்க்க. நீங்கள் கண்ணை விழிச்சிருங்க. கேட்டேன், வீட்டில் போய் யோசித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு, மந்திரவாதிகிட்ட போய் வீடு நல்லா இருக்கணும்டி ரூபாயை கொடுத்து வாங்கின அந்த மந்திரம், இந்த அழகான பொருள், இவங்க வீட்டை தோண்டி இருக்காங்க. முன்பக்க அந்த கதவுல 2, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. என்னோட கேட் வாசல்ல 2, 4 சொம்பையும் எடுத்துட்டாங்க. சரியா? 4 சொம்பு எடுத்தாச்சு. 4 சொம்பை எடுத்து வச்சுட்டு தூரப்படுறதுக்கு பயம். ஃபோன் பண்ணாங்க, அக்கா இப்படி மந்திரவாதிட்ட வாங்கின 4 சொம்பு கிடைச்சிது, எடுத்துட்டோம், தோண்டி எடுத்துட்டோம். சரியா? எடுத்து வச்சிருக்கிறோம், என்ன பண்ணுன்னு தெரியல. ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ விஜிலாக்கா என் கூட இருந்த இந்த நாட்கள் இங்கே ஜபத்துக்கு வரணும். நேரம் அப்படியே அங்கே போய் பார்த்தா அழகான சொம்பு, 3-4 சொம்பு அழகா மேலே அழகா போட்டு நல்லா கட்டி வச்சிருந்தான். நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், அந்த சொம்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு பால் கிணத்துல போட்டு வந்தோம். இன்னைக்கு தான் எப்பவுமே யோசிப்பேன், அதை திறந்து பார்த்துருக்கணுமே. அந்த சொம்புல என்னத்தான் வச்சிருக்கிறான், இப்படி ஜனங்களை ஏமாத்துறானே. ஐயோ, திறக்காம தூக்கி கொண்டு நம்மளும் உள்ள போட்டுட்டோமே. அந்த சொம்பு என்னடி திறந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே. நிறைய நேரம் யோசிப்பேன், திறந்து பார்த்துருந்தா ஜனங்களுக்கு அடிச்சு பேசிருக்கலாமே. திறக்காம உள்ள என்ன செங்கலை போட்டிருக்கிறானா, ஓட்ட துண்டை போட்டிருக்கானா, என்ன போட்டிருக்காண்டி பார்த்துருக்கலாமே அப்படின்னு ஆசை. இதே மாதிரிதான் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம உடன்படிக்கை பெட்டின்னா தூக்கிட்டு போறது அவ்வளவு மகிமையா இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போற ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த தண்ணீர்ல பட்டதும், அந்த உள்ளங்கால் பட்டதும் தண்ணி குவியலா குவிஞ்சிரோண்டி சொல்றாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியில என்னதான் இருந்திருக்கும்? என்னைக்கா யோசிச்சிருக்கிறீங்களா? இந்த உடன்படிக்கை பெட்டியில என்னதான் வச்சு சமந்திருப்பாங்க, யோசிச்சிருக்கிறீங்களா? சொல்லி தரட்டா என்ன இருந்துச்சுன்னு? வேதத்தை எடுத்து பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ல், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டுங்க. இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? நல்ல உற்சாகமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவ்வளவுதான்.
அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வேற ஒண்ணும் இல்லை. என்ன இருந்துச்சா? அந்த பெட்டியில் மோசே ஓரப்பிலே வச்ச பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. இந்த கற்பலகை எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 34:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவோமா? நல்லா சந்தோஷமா? அல்லேலூயா, ஆமென். இந்த 2 கற்பலைகள் என்ன வச்சிருந்தார்? 10 கட்டளைகளை வச்சிருந்தார். 10 கட்டளைகளை வச்சிருந்தார். அந்த 10 கட்டளைகள் தான் இந்த 2 கற்பலகைகளில் அடங்கி இருந்தது. அதை தான் ஆசாரியர்கள் தூக்கி சுமந்துட்டே வராங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி கிடைச்சது தான். தாவீது நடனம் ஆடினார், துள்ளினார், குதித்தார். இந்த பெட்டி ஓரே வீட்டில் இருந்த போது அந்த வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அந்த வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த 2 கற்பலகைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களை தான் 2 எழுத்தை தந்துட்டார். 2 எழுத்தை தந்துட்டார். இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் கர்த்தர் இந்த கற்பலகைகளில் எழுதின எழுத்தாக சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 2ஐயும் சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கால் பதிந்த உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க காலை எங்கெல்லாம் மிதிக்கிறீங்களோ அந்த இடம்லாம் ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா, சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வலது கை இருதயத்துல வச்சு சொல்லுமா, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. புரியுதா? புரியுதா? கர்த்தர் நல்லவர். அதான் சொன்னார், நமக்குள்ள இருக்கிறார். அதான் சொல், நாமே அவர் தங்குகிற ஆலயம். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்த நான் அவனை கெடுத்துருவேண்டி சொல்றார். புரியுதா? இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தின் பாதையில இருக்கிறோமா? ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர். அந்த உடன்படிக்கை பற்றி நம்ம மேலதான் இருக்குது. தலையில கை வச்சோங்க, உடன்படிக்கை பற்றி என் தலையில தான் இருக்குது. நான் அதை சுமக்கிறேன் அப்படின்னா என் காலு பட்ட இடத்துல கட்டி இருக்காது, என் காலு பட்ட இடம் வறுமை இனி இருக்காது, என் காலு பட்ட இடத்துல வறட்சி இருக்காது, என் காலுப்பட்ட இடத்துல ஆசீர்வாத குறைவு, என் காலுப்பட்ட இடத்துல குழப்பம், என் காலுப்பட்ட இடத்துல சமாதான குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இவ்வளவு நேரம் ஆவியானவங்க கூட பேசினார். எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவு தலை உயர போகுது. எளிமினுப்போமா? எல்லாரும் எளிமினு என்று. கர்த்தர் மகிமையானவர். ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில. ஒருக்கா தான் விசா கிடைச்சிருக்குது, ஒருக்கா தான் டிக்கெட் கிடைச்சிருக்குது. இந்த டிக்கெட் காலம் முடிஞ்சிட்டுன்னா திரும்ப டிக்கெட் பூமி கிடைக்காது. ஒரே ஒரு வாழ்க்கை. சொல்ல போறீங்க, எல்லாத்தையும் உடைச்சி தள்ளுற அதிகாரத்தையும் கையில தந்துட்டீங்க. யாருங்க கோழைகள் கிடையாது. உங்களை பார்த்தா இனி உலகம் பயப்படணும். ஆசீர்வாதம் உங்களுக்குரியதுதான், மகிமை உங்களுக்குரியதுதான். நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, நிறைய பேருக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. எனக்கு உயிர் அவர் தான். சொல்லுங்க, என் உயிர், என் உயிர். நல்லா வாய் திறந்து, என் உயிர் அவர் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, நன்றி அப்பா, நீரே என்பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என்பலன். நல்ல விடுதலையோட அற்புதத்தை செஞ்சிட்டாரு. ஆபத்து காலத்தில் என் துணை,
சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பல நீர் என்னடைக்கலாம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே, நல்ல கைகளை தட்டி. நீர் என்னடைக்கலாம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கருத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கருத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடினேன், கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடினேன், கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. உன்னை பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. நல்ல சுகமா போட்டும், பலனா போட்டும், எங்க போனாலும் பாதுகாத்து கொள்ளுங்க. 2 வீலர்ல 4 வீலர்ல போலாம்ப்பா, எங்க போனாலும் பாதுகாத்து கொள்ளுங்க. இங்க போகிற எந்த வாகனமானாலும் பிசாசு தொட முடியாது, எதுவும் அணுக முடியாது. இந்த இரத்த கொட்டைகளை பிள்ளைகளை தர்றேன். உறுப்புகள் ஒன்று சேதமாகாது. எல்லா உறுப்புகளுக்கும் உடைய உன்னதமான பலன். ஐயா, உள் உறுப்புகளுக்குல, மறைஞ்சிருக்கிற உள் உறுப்புகளுக்குல கர்த்தருடைய இரத்தத்தை வைக்கிறப்பா. ஒரு பலவீனம், ஒரு வியாதி இருக்காது. உம்முடைய நாமத்தினால விடுதலை. யாருடைய சரீரத்தையும் பிசாசு தொட முடியாது, எந்த வியாதியும் உள்ள கொண்டு வர முடியாதப்பா. அவன் கிரியெல்லாம் அழிக்கிறப்பா. அவனுக்கு இருக்கிற இடங்கள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள். அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான்டி சொன்னீங்கப்பா. எப்பவும் ஆவியில நல்லா இருக்கட்டும், உங்களுடைய பாதுகாப்புகளை இருக்கட்டும். சாதிக்கிறவர்களாய் மாறட்டும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, சரித்திரத்தை சாதிக்கிறவர்களாய் மாறட்டும். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க. படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிறவங்க, நன்மை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைங்க, தொழில் செய்கிறவங்க, என்னென்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் செய்கிறதுல இனி பெருக்கம் 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 வாங்கி கொடுங்க. தொடுறதெல்லாம் பெருக்கம், தொடுறதெல்லாம் ஆசீர்வாதம். வீண் செலவு இல்லை, வீண் நஷ்டம் இல்லை, எல்லாமே ஆசீர்வாதம். கையில வர்றதெல்லாம் பெருக்கம். கொஞ்சம் காசு கையில வந்தாலும் பெருக்கம். எல்லாத்துலயும் பெருக்கம், எல்லாத்துலயும் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமை சகல காரியத்துல ஆசீர்வதித்து வந்ததுனால அவர் சம்பத்து தேசத்துல பெருகி கொண்டே இருந்துச்சு. ஆண்டவர்களை பெருக்கமா மாத்துறாரு. உங்க கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு. எதை தொட்டாலும் ஆசீர்வாதமா மாத்துறாரு. தோல்வி இல்லை, வெற்றியின் பாதை. நீங்க எடுத்திருக்கிற முடிவுல தோல்வி இல்லை, ஜெயம் ஜெயம் ஜெயம். தகப்பன் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சுட்டீங்க, நன்றி. பெரிய பெரிய துறையில அமருகிறவர்களா எங்களை பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. யாருக்கு அடிமைகளா இல்லை, இனி இவர்கள் அநேக பேருக்கு ஐயா வாழ வைக்கிறவர்களாய், அநேக பேர் ஐயா போஷிக்கிறவர்களாய், அநேக பேருக்கு வேலை கொடுக்கிறவர்களாய், இடம் வலதுபுறம் இடதுபுறம் அவங்க பெருகட்டும் அப்பா. எல்லாரையும் மீண்டும் ஒரு வீச ஆசீர்வதித்து பேசுறப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா.